ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு திருவாரூர் தியாகராஜர் கோவிலுக்கு சொந்தமான கமலாலய குளக்கரையில் ஏராளமான பெண்கள் மற்றும் பொதுமக்கள் சிறப்பு வழிபாடு நடத்தினர். மேட்டூர் அணை திறக்கப்படாததால் காவிரி மற்றும் கிளை ஆறுகளில் போதிய நீர்வரத்து இல்லாத நிலையில் ஆற்று பகுதிகளான குளக்கரையில் அரிசி, பழங்கள் உள்ளிட்ட படையல்களை வைத்து பூஜை செய்தனர். சுமங்கலி பெண்கள் மஞ்சள் கயிறு கட்டி தீபாராதனை காண்பித்து வழிபட்டனர். விவசாயம் செழிக்கவும் மக்களுக்கு வளமான வாழ்க்கை கிடைக்கவும் ஆடிப்பெருக்கு விழா பக்தி உணர்வுடன் நடைபெற்றது. காவிரி ஆற்றுல பெண்கள்லாம் எல்லாம் சேர்ந்து 9 பிள்ளையார் மண்ணால பிடிச்சி, அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு நெய்வேத்தியம் பண்ணி படைச்சிட்டு அது எல்லாருக்கும் அந்த மஞ்சள் கயிறு பெண்களுக்கெல்லாம் கட்டி விடுவாங்க. விவசாயம் நல்லா செழிக்கணும், தண்ணி வளம் நிறையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒவ்வொரு வாட்டியும் காவேரி தாய்க்கு நன்றி சொல்றோம். தண்ணி நிறையா வரணும், எப்போதுமே விவசாயம் செழிக்கணும், விவசாயம் நல்லா இருந்தால் தானே நம்ம எல்லாரும் நல்லா இருக்க முடியும். அதனால காவேரி தாய்க்கு நன்றி சொல்லும் விதமா இந்த ஆடி 18 எல்லாருமே நம்ம கொண்டாடுறோம். ஆடிப்பெருக்கு அதை நாங்க எல்லாரும் சேர்ந்து சுமங்கலிகளும் சேர்ந்து சின்ன கன்னி பெண்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டாடுறதுக்காக வந்திருக்கோம். பழவாழை இலை போட்டு விளக்கு வச்சு 4 வகை பழம் வச்சு காப்பரிசி கிண்டி தூபம் தீபம்லாம் சாத்தி நாங்க அழகா கமலாலயம் குளத்துல ஆத்துல தண்ணி வராதனால கமலாலயம் தீர்த்தம் தான் அதுல எல்லாத்தையும் விட்டுட்டு சாமியே தண்ணி பஞ்சம் இல்லாம வரணும்னு வேண்டிக்கிட்டோம். காவேரி ஆத்துல இப்ப ரொம்ப பஞ்சமா இருக்கு தண்ணிக்கு, அதனால இதுவும் குளத்து நீர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஆடி 18 நாங்க கும்பிட்டு இருக்கோம். இங்க ஒருத்தவங்க ஒரு விதமான இது பண்ணும் போது எங்களுக்கு வித்தியாசமா தெரியுது எல்லாமே. அது மட்டும் இல்ல, இங்க நிறைய பேரை தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு எங்களால. இந்த ஃபெஸ்டிவல் இவ்வளவு செலிப்ரேட் பண்ணுவாங்களான்றது எனக்கு தெரியாது. ராசிபுரம் அருகே அங்காளம்மன் கோயிலில் ஏராளமான பக்தர்கள் பால்குடம் சுமந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே கவுண்டம்பாளையம் அங்காளம்மன் கோயிலில் ஆடி 18 விழா சிறப்பாக நடைபெற்றது. மேளதாளங்கள் முழங்க அம்மனுக்கு பாலாபிஷேகம் உள்ளிட்ட சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் அலங்கார பூஜைகள் நடைபெற்றன. இந்நிலையில் விரதமிருந்த பக்தர்கள் மஞ்சள் நிற ஆடை அணிந்து பால்குடம் சுமந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவின் நிறைவாக பக்தர்களுக்கு பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே உள்ள காசி விஸ்வநாதர் கோவிலில் ஆடிப்பெருக்கு விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கடையாஞ்சி கிராமத்தில் அமைந்துள்ள காசி விஸ்வநாதர் கோவிலில் ஆடிப்பெருக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பல மாவட்டங்களில் இருந்தும் மாநிலங்களில் இருந்தும் திரண்ட பக்தர்கள் பாலாற்றில் புனித நீராடி மண்ணால் சிலை செய்து வழிபட்டனர். பின்னர் காசி விஸ்வநாதரை தரிசனம் செய்தனர். இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கை அருகே கொப்புடை நாயகி அம்மன் கோவில் பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்குடியில் உள்ள கொப்புடை நாயகி அம்மன் கோவில் குளக்கரையில் ஆடி 18 விழா சிறப்பாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பெண் பக்தர்கள் கலந்து கொண்டு புதுத்தாலி மாற்றும் வழிபாட்டை மேற்கொண்டனர். சுமங்கலி பெண்கள் கணவனின் ஆயுள் நீடிக்கவும் மாங்கல்ய பலம் பெருகவும் வேண்டி பழைய மஞ்சள் கயிற்றை மாற்றி புதிய தாலி கயிற்றை அணிந்து கொண்டனர். இந்நிலையில் கன்னி பெண்களும் திருமண வரன் வேண்டி மஞ்சள் கயிற்றை அம்மன் பாதத்தில் வைத்து வழிபட்டனர். விழாவை ஒட்டி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தங்க கவச அலங்காரம் செய்யப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாற்றில் காவிரி வறண்ட நிலையில் காணப்பட்டதால் ஆற்றின் மணல் திருட்டுகளில் திருமண மாலைகள் வைத்து புதுமண தம்பதிகள் வழிபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு பகுதியில் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இல்லாததால் ஆடிப்பெருக்கு விழா கலை இழந்தது. ஆண்டுதோறும் காவிரி நீரில் திருமண மாலைகளை விடும் புதுமண தம்பதிகள்
இந்த ஆண்டு வறண்ட ஆற்றின் மணல் திட்டுகளிலேயே மாலைகள் வைத்து வழிபட்டனர். காவிரி மீண்டும் பெருக்கெடுத்து ஓட வேண்டும், விவசாயம் செழிக்க வேண்டும் என பக்தர்கள் மனமுருகி பிரார்த்தனை செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள பூம்புகார் காவிரி சங்கமத்தில் ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு பொதுமக்கள் வழிபாடு நடத்தினர். காவிரி ஆறு தண்ணீரின்றி வறண்டு காணப்பட்ட நிலையிலும் பல்வேறு பகுதிகளில் இருந்து சென்ற புதுமண தம்பதிகள் மங்கள நான் குறித்து வழிபட்டனர். காவிரி தாய்க்கு காதோலை கருகுமணி, பழ வகைகள், பச்சரிசி, மாவிளக்கு உள்ளிட்ட பொருட்களை படையலிட்டு வழிபாடு செய்தனர். தண்ணீர் இல்லாததால் வழக்கமான உற்சாகம் குறைந்திருந்தாலும் பக்தர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று ஆடிப்பெருக்கை கொண்டாடினர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து வந்த பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் கிரிவலம் வந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்தனர். இந்நிலையில் மலைக்கோவிலுக்கு செல்ல பக்தர்கள் குடமுழக்கு பாதை மற்றும் மின் இழுவை ரயில் சேவையை பயன்படுத்தினர். நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். ஆடிப்பெருக்கு விழாவை ஒட்டி கோவில் வளாகம் முழுவதும் பக்தர்களின் பக்தி முழக்கங்களால் களை கட்டியது. മലക്കോവിൽ ഓഫീസിന് മുൻവശമായുള്ള